இலங்கைக்கு செல்லும் வழியில் இராமனும் அவரது வானர சேனையும் கடற்கரையை அடைந்தனர். எதிரில் பறந்த பெருங்கடல், சிதையை மீட்க வேண்டிய வழி அதற்குள்தான். இராமன் 3 நாட்கள் கடல் தேவனை பிரார்த்தித்தான். எனக்கு வழிதா என்று அன்புடன் கேட்டான். ஆனால் கடல் அமைதியாக இருந்தது. அப்போது இராமனின் கண்கள் சிவந்தன. அவன் கோபத்துடன் தனது திவ்ய வில்லையும் பிரம்மாஸ்திரத்தையும் எடுத்தான். அந்த அஸ்திரம் விடப்பட்டால் கடல் முழுவதும் வற்றிவிடும். வானம் இருண்டது, காற்று புயலாக வீசியது, தேவர்கள் நடுங்கினர். அந்த நேரத்தில் கடல் தேவதை எழுந்து வந்து கைகளை கூப்பிட்டு சொன்னான், இராமா, என்னை மன்னி. உன் வலிமையை நான் அறியவில்லை. இனி உனக்கு உதவுகிறேன். அவன் இரகசியம் கூறினான், கற்களால் ஒரு பாலம் அமைக்கச் சொல்லு, அதை மிதக்க நான் ஆசீர்வதிக்கிறேன். இராமன் சிரித்தான், வில்லை கீழே இறக்கி கடலை ஆசீர்வதித்தான். அதன்பின் வானரர்கள் சேர்ந்து இராமசேது என்ற மாபெரும் பாலத்தை அமைத்தனர். அந்த நாளிலிருந்து உலகம் உணர்ந்தது, தர்மத்தின் வலிமையை, கடலும் மண்டியிடும் வல்லமை.